அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். கடந்த குரூப் 4 தேர்வுல குறைந்த மதிப்பெண்கள் இருக்குது. சரியா எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாம வருத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குரூப் 4 மாணவர்களுக்காக இந்த வீடியோக்கு தான். ஸோ லாஸ்ட் எக்ஸாம் தான் அப்படி ஆயிடுச்சு. நமக்குன்னு ஒரு லட்சிய கனவுகள் இருக்குல்ல. நம்ம எப்படியாவது குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், ஒரு அதிகாரத்திற்கு போகணும், ஒரு பிஏஓவோ அல்லது ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாவோ நம்ம ஆகணும் அப்படின்னு எத்தனையோ ஒரு லட்சிய கனவுகளோடு இருந்தாங்க. ஸோ கடைசி நடந்த எக்ஸாம்ல ரொம்ப ஏமாற்றத்தை தழுவி ரொம்ப மன உளைச்சல் இருப்பாங்க. ஸோ அந்த மாணவர்கள்லாம் இந்த வீடியோவை முழுசா கவனிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்மளுடைய லட்சிய கனவுகள் என்ன அப்படின்னா, நம்ம குரூப் 5 எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அதுதான் எனக்கு பெரிய லட்சம். இதையும் நம்ம வந்து சின்ன சின்ன ஒர்க்கு பிரைவேட்ல பார்ட் டைம் ஒர்க் போவேன், இல்லை மற்ற வேலைகளை பார்ப்பேன். என்னுடைய லட்சம் குரூப் 4 எக்ஸாம்னா நான் கிளியர் பண்ணணும், ஒரு பிஏஓ ஆகணும், ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட். இப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தனாலும் அதை நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சரியான வழி என்ன தெரியுமா? நம்ம எப்படி தோத்தோம், எப்படி தோல்வியை சந்திச்சோம், தோல்விக்குண்டான காரணங்களை கண்டுபிடிச்சோம்னாவே வெற்றிக்குண்டான காரணங்கள் கிடைக்கும். புரியுதுங்களா இல்லையா? அதாவது நம்ம ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா எதனால ஃபெயில் ஆகும், எதனால நம்ம தோல்வியை செஞ்சிச்சோம், அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னாவே அந்த விஷயத்த தவிர்த்துனாவே வெற்றிக்குண்டான வழிகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதன்படிதான் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். அதாவது 2025 நீங்க தோல்வி சந்திச்சிட்டீங்க குரூப் 4. எதனால தோல்வி சந்திச்சோம்? நம்ம நார்மலா ஒரு குரூப் 4 எக்ஸாம்ல எதனால நம்மளால மார்க் கம்மியா பண்ண முடிச்சு? கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் தப்பு தான். கொஸ்டின்ஸ் வந்து வெளியில இருந்து கேட்டிருக்காங்க. இந்த டிஎன்பிசி வந்து உண்மையிலுமே ஒரு தர்மத்தை மீறிச்சுன்னு தான் சொல்லலாம், ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சதுன்னு தான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இதை நம்ம டெய்லி புலம்பிட்டு இருக்கோம். அதுக்கு போராட்டங்கள் எத்தனை நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் புலம்பிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவங்க என்ன அதுக்கு சாதாரணமா பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப் தான், மார்க்ஸ் அதிகமா எடுக்க முடியாது. ஆனா கண்டிப்பா அவங்க கொடுக்குற அந்த கால்ஃபர்ல எத்தனை போஸ்டிங்க்கும் அந்த மாணவர்கள் போறாங்க. அப்ப அவங்களால எப்படி போக முடியுது? உங்களுக்கு டஃப் கஷ்டம், நம்ம புக்கெல்லாம் படிச்சோம், ஆனா நம்மளால மார்க் வர முடியல. ஆனா கண்டிப்பா ஜாப் போக போறாங்க. அப்ப அவங்க எப்படி படிச்சிருப்பாங்க? அந்த டஃப்பான கேட்ட கொஸ்டின் அவங்களுக்கு டஃப் தான், ஆனா மற்ற வினாக்களை சரியா எழுதுனாங்களா? அப்ப சரியா எழுதுனா நம்ம வேலைக்கு போக முடியும். இப்ப 200 கேள்விகளை ஒரு 50 கேள்விகள் அவுட் ஆஃப் புக்குன்னு வச்சுக்கோங்க. 150 கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க. அந்த 50 கேள்விகள் எல்லாத்துக்குமே டஃப் தான். அந்த 50 கேள்விகள் வந்து எல்லாருக்குமே கடினம் தான். ஆனா அந்த 50 விட்டுட்டு மீதி இருக்கிற 150 கேள்விகளை நம்ம சரியா பண்ணோமா? அதை சரியா பண்றவங்க தான் வேலைக்கு போறாங்க, அந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றாங்க, அந்த போஸ்டிங்க்கு போறாங்க. ஸோ அப்ப அந்த கேட்கக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்ச புத்தகத்தில் இருக்கக்கூடிய நாம படிச்ச பாடங்கள்ல இருந்து கேட்கிற வினாக்களை நம்ம சரியா எழுதணுமான்றது இல்லை. அப்ப முதல் தவறு நம்ம மேலே நம்ம வச்சிருக்கோம். அந்த வெளியே கேட்ட கொஸ்டின்ஸ் விட்டுங்க, உள்ள இருந்து கேட்டதை நம்ம ஏன் தவறு பண்ணோம்? அதை நம்ம கரெக்டா அட்டன் பண்ணியிருந்தோம்னா அங்க நாமளும் காம்படிஷன் போயிருக்கோம். ஸோ அப்ப அதெல்லாம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணதுனால அந்த மார்க் போகுது, எதனால தோல்வி சந்திச்சுன்றத பார்க்க போறோம். அதுல முதல் படியா மொத்தம் ஒரு 5 படிநிலைகள் இருக்கு. இந்த 5 விஷயத்த நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இந்த 5 விஷயம் தான் நம்ம தோல்வி சந்திச்சதற்கும் வெற்றி பெறுவதற்கும் வழிகள் இதுல தான் இருக்கு. அந்த 5 விஷயம் என்னன்றத டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்கலாம். முழுசா கவனிங்க. முதல்ல இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் இதுக்கு ஒரு லைக்ஸ் போட்டு இந்த வீடியோ தொடர்ந்து கவனிங்க. இப்ப முதலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாடத்திட்டம் சரியாக பின்பற்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பண்ற நம்ம முதல் தவறு. பாடத்திட்டம் சிலபஸ். குரூப் 4க்குன்னு ஒரு சிலபஸ் விட்டுருக்காங்க. அந்த சிலபஸை எத்தனை பேர் வந்து அந்த சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 100ல ஒரு 50% மாணவர்கள் கூட வச்சிருக்க மாட்டாங்க. அவன் உடனே புக்ஸை படிச்சுட்டே போறோம். சிலபஸ் நம்ம ஒவ்வொரு டைம் நீங்க படிக்கும்போது சிலபஸ் கையில் வச்சு படிக்கணும். எப்படி படிக்கணும்? சிலபஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஒரு பெரிய எக்ஸாமுக்கு காம்படிஷன் வைக்கிறவங்க இந்த புக்ல இருந்தா கேள்வி கேட்பேன், இந்த கேள்வி தான் கேட்பேன், இந்த பாடத்துல இருந்தா கேட்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய சிந்தனை என்ன? உங்களை எப்படியாவது வெளியேற்றப்படுறாங்க. 10 பேர் ஒரு போஸ்டிங்கு 10 பேர் வராங்கன்னா அவங்க அந்த 10 பேர் 9 பேர் வெளியே அனுப்பணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. 10 பேரை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே மாதிரி சிந்திப்போம். இப்படிதான் கேட்பாங்க, இப்படிதான் கேட்பாங்க, தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மள அவங்க அப்படிதான் டிப்ஸ் நம்மள நம்ப வைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா அவங்க கேட்கறது வேற மாதிரி. கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்களுடைய சிந்தனை என்ன ஆகும்னா, 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்துல எப்படி 9 பேரை எலிமினேட் பண்ணணும், அதுக்கு நான் என்ன வழிகளை பண்ணணும் அப்படின்னு தான். அது ஒரு யுக்தி. அது அவங்க கையில் எடுக்கிறது யுக்தி. அது நம்ம தவறான விமர்சனம் செய்யலாம், போராடலாம். இருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்க அது பண்ணிட்டு தான் வருவாங்க. நம்ம வருஷம் கிட்ட போராடிட்டு இருக்கிறது வேலையா, நம்ம பாஸ் பண்ணி போறது நம்மளோட வேலையா தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அப்ப சிலபஸ் வந்து 10ஆம் வகுப்பு தரேன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நடந்த எல்லா குரூப் 4 எக்ஸாம்ல 10ஆவதுல இருந்து தான் கேட்டாங்கன்னா இல்ல அப்படின்றத உங்களால ஒத்துக்க முடியும். அப்ப என்ன பண்றாங்க? 10ஆவது தாண்டி வெளியே போறாங்க, ஹையர் செகண்டரி போயிருக்காங்க. ஆனா நாம என்ன நினைச்சோம்? ஹையர் செகண்டரி வரைக்கும் கண்டிப்பா கேட்டுருவாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா பல எக்ஸாம்ல பார்த்துட்டோம், ஒரு எக்ஸாம்ல 10ஆவதுக்குள்ள மட்டும் கேட்டாங்க. அடுத்தது 11வது 12வது லைட்டா போனாங்க, அடுத்தது ஸ்ட்ராங்கா போனாங்க.
அப்பயே நம்ம சிந்திச்சுக்கணும். ஓ, இப்ப இந்த டைம் 11வது 12வது எளிய போவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லயுமே இன்னைக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல வந்து ஒவ்வொரு நாளும் வருஷ கணக்கா படிக்கிறாங்க பயங்கரமா. சோ அப்ப எல்லா மாணவர்களுக்கும் காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. ஈஸியா 12வது இருந்து கேட்டாலே ஈஸியா எழுதிட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் அவங்க 12வது வரைக்கும் படிச்சிருந்தா கூட அவங்களால எளிமை எழுத முடியும், எழுதக்கூடாது. அதுவும் அதுலயும் இன்னும் டஃப் கொடுக்கணுன்றதுக்காக தான் அவங்க ஹையர் செகண்டரி விட்டு வெளியே போயிருக்காங்க. ஏன் வெளியே போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்றாங்க, நம்ம பாடத்திட்டத்தை விட்டு வெளியே போனோமா, பிரித்தெழுதுன்னு கேட்கிறோம். நாங்க பிரித்தெழுது தானே கேட்டோம், வேற ஏதாவது கேட்டோமா? சேர்த்தெழுதுன்னு கேட்டோம், சிலபஸ் கொடுத்துடணும். அதை தான் நான் கொஸ்டின்ஸ் எடுப்பேன். ஆனா நான் 10வது தான் எடுப்பேன், 8வது புக்ல தான் எடுப்பேன் அப்படின்னா அவங்க அதுக்கு அந்த கேள்விக்கு மறுத்திருச்சு போயிட்டே இருக்காங்க. நான் சிலபஸ் படி தான் கேட்டேன், சிலபஸ்ல கொடுக்கப்பட்டதுல இருந்து வெளியே கேள்வி தான் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க என்னென்ன சிலபஸ் கொடுத்துருந்தாலும் அந்த டாபிக் தான். என்ன ஒண்ணு புக்ல இல்ல, அவுட் ஆஃப் புக் பள்ளி பாட புத்தகத்துக்கு தாண்டி வெளியே போயிருக்கு. ஆனா சிலபஸ்ல கொடுத்திருந்த ஒவ்வொரு டாபிக் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இப்ப ஓரெழுத்து ஒரு மொழின்னு இருக்கு. நம்மளுக்கு வந்து 42 ஓரெழுத்து மொழி ஒரு மொழி புக்ல இருக்கும், அதை படிச்சிருப்போம். ஆனா அதையும் தாண்டி சில வெளியே இருக்கு இல்லையா? நம்ம புக்ல வந்து எளிமையா ஒரு 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல ஒரு எழுத்து ஒரு மொழி ஒவ்வொரு எழுத்துக்கும் சில பொருள் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதே ஒரு எழுத்துக்கு இன்னும் வெவ்வேறு பொருள் தான் இருக்குது. அப்ப நாம அதை டீட்டெயிலா படிச்சோமானா இல்ல, நம்ம ஸ்கூல் புக்ல தான் கேட்பாங்க நினைச்சு படிச்சிட்டோம். ஆனா அவங்க ஸ்கூல் புக்ல இல்லாத வெளியே கேட்டாங்க. இப்ப ஒரு எழுத்து ஒரு 42ல ஒரு ஏதாவது ஒரு எழுத்துக்கு வந்து புக்ல இல்லாத அர்த்தங்கள் வெளியில இருக்கும். அதை நம்ம சர்ச் பண்ண மாதிரி இது புத்திசாலித்தனம். இப்ப 42 ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்குதுன்னா நம்ம புக்ல இருக்கா, அதை வெளியே தாண்டி கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் வேற ஏதாவது அர்த்தங்கள் தான் நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து வைக்கலாம். ஓகே, இதை தாண்டி இது அர்த்தம்லாம் இருக்குது, புக்ல இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதையும் தாண்டி வெளியில இருக்கு. சோ அப்ப அவங்க என்ன, அப்ப அதுல அதை தாண்டி அவங்களுக்கு கிடைக்காத சோர்ஸ். இப்ப நெட்ல சர்ச் பண்ணி படிக்கிறோம், அதையும் தாண்டி அவங்களால வெளியே எடுக்க முடியாது. அப்ப கண்டிப்பா ஒன்று புக்ல இருந்து வரும், இல்லை நம்ம நெட்ல சர்ச் பண்ணி எடுத்தோம்னா அப்போ ஓரெழுத்து வறுமையில நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் வெளியிடும். இதேதான் பழமொழிக்கும். பழமொழி 400க்கும் நம்ம ஸ்கூல் புக்ல எத்தனை பழமொழிகள் இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட பழமொழிகள் தான் இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, 19 பழமொழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம பழமொழி 400க்குன்னா வேற வழியும் இல்லை, 400 பழமொழிகள் படிச்சுதான் ஆகணும். பழமொழி 400 அப்படிங்கும் போது நம்ம படிச்சுதான் ஆகணும். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 400 பழமொழிகளை படிக்கிறதுல வந்து நம்மளுக்கு கஷ்டம்னு சொல்றோம். ஆனா அவன் வேற வழி இல்லை, நீ காம்படிஷன் படிச்சா ஆகணும், நீ படிச்சு நான் கேட்கறத எழுதுறா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த 400 பழமொழிகளை தேடி பிடிச்சு படிக்கணும், புக்ல இல்லாது. இப்ப பாரதியாரு, பாரதிதாசன், சில கவிஞர்கள்லாம் புக்ல கொடுத்துருவாங்க. சில கவிஞர்கள் சிலபஸ் டாபிக்ல இருப்பாங்க, ஆனா புக்ல அவங்களை பத்தி இருக்காது. அவங்கள பத்தி வெளியே நம்ம தேடணும், அதுல வந்து கேள்வி கேட்போம். உடனே அந்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்றோம், சார் புக்ல இருந்தே கேட்கறது வெளியா கேட்டாங்க, ஆனா சிலபஸ் கொடுத்துருக்கோம். சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த அறிஞர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். இவரை பத்தி நம்ம கேள்வி கேட்போம்னு சொல்லியிருப்பாங்க. புக்ல அவரை பத்தி எந்த ஒரு புக்லயுமே இருக்காது. இதுதான் ஒரு ட்ரிக்ஸ். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இப்ப இது தாண்டி தான் அவங்க வெளியே எடுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்னென்ன தவறு பண்ணணும், அப்ப சிலபஸை நம்ம சரியா பின்பற்றணும். சிலபஸ் கொடுத்துருக்காங்க, புக்ல இருக்கா, புக்ல இல்லாத டாபிக் ஏதாவது சிலபஸ் கொடுத்துருந்தாலும் வெளியே தேடுங்க. தமிழ் புக்கு வெளியில இருக்கிற டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கூட தேடுங்க, இல்ல கூகுள்ல டைப் பண்ணி அதை பத்தி சர்ச் பண்ணி எடுங்க. வேற வழியில நீ காம்படிஷன், நீங்க பல தேடல்கள் இருந்தாதான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வினாக்கள் சரியா எழுத முடியும். ஸோ அப்ப முதல்ல தவிர நம்ம பாடத்திட்டத்தை பின்பற்றல. அதனால முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஒரு சிலபஸ் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க கூட வச்சுக்கணும். படிக்கிறோம் ஒவ்வொரு பாடங்கள் படிக்கும் போதும் இதுல இருக்கா, சிலபஸ்ல இருக்கா, ஓகே ஸ்டாண்ட்ல படிக்கலாம். சிலபஸ்ல இல்லையா, ஓரளவுக்கு படி. சிலபஸ்ல இருக்கிற திடீர்னு என்ன பண்ணுவோம், ஒரு டைம் சிலபஸ்ல இருக்கிறது கேட்டான், சில டைம் சிலபஸ் இல்லாத புக்ல இருக்கிற மத்ததையும் கேட்டுருங்க. அப்ப நம்ம 10வது புக்ல இருக்குது அதனால அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி படிக்கணும்னா 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் புத்தகம் படிச்சுக்கணும் நல்லா. அதே மாதிரி சிலபஸ் படி ஏதாவது இருந்தா அது ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும், டீப்பா படிக்கணும். மற்றதை வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு போகணும். திடீர்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எழுதுற மாதிரி படிச்சுட்டு போகணும். ஸோ அப்ப சிலபஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால சிலபஸை நம்ம சரியா ஃபர்ஸ்ட் பின்பற்றணும். அப்படி சரியா பின்பற்றி நம்ம படிக்கலன்னா அதனால நம்மளுக்கு மைனஸ். அது முதல் பேர் அடிதான், நமக்கு முதல் அடி. சிலபஸை கையில் வச்சுக்கணும். அடுத்ததுக்கு படிங்க, நேரத்தை சரியாக பயன்படுத்தாது. இப்ப நம்ம சொன்ன மாதிரி 200 கேள்விக்கு 150 கேள்வி புக்ல இருந்து கேட்டாங்க. ஓகே, மீது 50 கொஸ்டின்ஸ் வெளியே போயிட்டாங்க. அப்ப இந்த 150 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்துக்கும் காமன். இந்த 50 கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 50 கேள்வி வந்து எல்லாருக்குமே டஃப் தான். நீங்க பிஹெச்டி படிச்சனாலும் கூட அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த 150 கொஸ்டின் தான் இப்ப காம்படிஷன். அந்த புக்ல இருந்து கேட்ட அந்த 150 கேள்விகளை யாரு சரியா பண்ணாங்க, 150க்கு வந்து 140, 145 அல்லது 130, 135 இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணவங்க நல்லா சிறப்பா படிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப இந்த 140, 145 தான் நம்ம
கேட்ட கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு மட்டும்னா மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐடியா நம்ம ஏதாவது ஒரு நம்மளுக்கு இருக்கிற ஒரு அறிவுல ஒரு 10 கொஸ்டின் வராதா, 5 கொஸ்டின்ஸ் வராதா, அல்லது ஒரு 15 கூட வராதா, அது அப்போ அந்த இடத்துல ஆட் ஆயிடும். அது எல்லாத்துக்கும் கேமன் அந்த அந்த 50 கொஸ்டின்ஸ் எல்லாராலுமே புரியுது. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இப்படிதான் கேட்பாங்க. அப்ப நம்மளுக்கு என்னது அந்த 150 கொஸ்டின்ஸை நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு அவங்க கேட்ட கேள்வி ஏதோ 1-2 மிஸ்டேக் பண்ணி 140-145 கிராஸ் பண்ணியிருந்தா நாமளும் இன்னைக்கு கவுன்சிலிங் போகிற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கலாம். அப்ப அந்த 150க்கு 140 எடுத்த பசங்க என்ன பண்ணிருப்பாங்க, நேரத்தை சரியா பயன்படுத்தி நீண்ட நாட்கள் கேப் இருந்திருக்கும், அதை பயன்படுத்தி இருப்பாங்க, கரெக்டா படிச்சிருப்பாங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம் கால் பேர் விட்டதுக்கு நம்மளுக்கு 3 மாசம் டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆனுவல் பிளான் விட்டதுக்கு அப்புறம் ஒரு 5-6 மாசம் டைம் இருக்கும். ஆனா ஒரு எக்ஸாம் முடிஞ்சிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு எவ்வளவு டைம் இருக்கு? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த எக்ஸாமுக்கு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகும். அது ஆனுவல் பிளான் விட்டதுக்கு அப்புறம் எக்ஸாமுக்கு 5 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம். கால்ஃபர் விட்டதுக்கு அப்புறம் எக்ஸாம் 3 மாசம் 2.5 மாசம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப சில பேரு ஆனுவல் பிளான் பார்த்துட்டு படிப்பாங்க குரூப். சில பேரு கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு படிப்பாங்க. சில பேர் மட்டும் ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த எக்ஸாம் எப்போ வருதோ அப்ப முடிஞ்ச உடனே அடுத்த எக்ஸாமுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஸ்டார்ட் ஆகுறவங்க இப்ப ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு 1 இயர் இல்ல 2 வருஷம் ஆகுதுன்னா இப்ப இருந்தே ஒரு கருத்தில் கொண்டு அந்த வருஷத்தை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் இருக்கும். அந்த நாள் என் நாள், அந்த அடுத்த வருஷம் அதுக்கு இல்ல 2 வருஷம் ஆனாலும் கழிச்சு வந்தாலும் சரி, அந்த எக்ஸாம் எனக்கு உண்டான நாள், அந்த நாளுக்காக நான் போராடுறேன், நான் படிக்கிறேன், பயிற்சி செய்யறேன்ட்டு அந்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு பாடத்தை 10 டைம் படிப்பான், திரும்ப ரிவிஷன். ஏன்னா 2 வருஷத்துல போயிட்டு திரும்ப ரிவிஷன் பண்ணி ஒரு பாடத்தை 10 டைம் படிப்பான். ஆனுவல் பிளான் விட்டதுக்கு அப்புறம் படிக்கிறவங்க ஒரு பாடத்தை 3 டைம் படிக்கலாம். கால்ஃபர் விட்டதுக்கு அப்புறம் ஒரு பாடத்தை 2 டைம் தான் படிக்கும். ஏன்னா அவங்க சிலபஸ் இருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. 10 டைம் ஒரு பாடத்தை படிச்சவன் மார்க் எடுப்பானா, 5 டைம் படிச்சவன் மார்க் எடுப்பானா, 2 டைம் மட்டும் படிச்சவன் மார்க் எடுப்பான். அப்ப அந்த 10 டைம் ஒரு வருஷம் ஃபுல்லா திரும்ப அதே போக்கஸ்ல ஒருத்த படிக்கிறவன் தான் நம்ம எல்லாரும் எடுக்கிற மார்க்கை விட அவன் ஒரு 5 மார்க் 10 மார்க் கூடுதலா இருக்கும். அவன் தான் அங்க காம்படிஷன் கவுன்சிலிங் போவான். இதுதான் ட்ரிக்ஸ். அப்ப நேரம்ன்றது ரொம்ப முக்கியம். நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும். இப்போ ஒரு வருஷம் இருக்குதா, அந்த ஒரு வருஷத்தை சரியா பயன்படுத்த கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும். சோ அப்ப 2வது நேரம். 3வது பயிற்சி முறைகள் தவறு. சிலபஸ் படி நான் போறேன், சிலபஸ் படி என்னன்னு வச்சுன்னு பாக்குறேன், நேரத்தையும் நான் படிச்சுன்னு போறேன். எப்படி பயிற்சி செய்யணும்? 3வது சிலபஸ் வச்சுக்கிறேன், டைம் 1 வருஷம் 2 வருஷம் கேப் இருக்கு, நான் பயன்படுத்துறேன். 3வதாக நான் பயிற்சி எப்படி பயிற்சி செய்யணும்? இப்ப பெரிய டைம் இருக்கு நம்மளுக்கு. 1 இயர் 2 இயர்ஸ் டைம் இருக்கு. நம்ம எப்படி படிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் வந்து நம்மளுக்கு எளிமையா புரியக்கூடிய விஷயத்தை புக் அப்படியே ரீட் பண்ணிட்டு போவோம். சில கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு மறக்கும். இப்ப தமிழ் அறிஞர்கள் அவங்களுடைய நூல்கள், அவங்களை பற்றி மேற்கோள்கள், அவர்கள் எழுதிய மேற்கோள் வரிகள், இதெல்லாம் நம்மளுக்கு மறந்து போகுது. இவரு சொன்னாரா, அவரு சொன்னாரா. அப்ப என்ன பண்ணும், அதுக்கெல்லாம் ஒரு குறிப்புகள் எடுக்கணும், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். இது முதல் படிக்கிறவங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு டைம் புக்கை ஃபர்ஸ்ட் ஒரு பாடத்தை ஒரு டைம் படிச்சுட்டு ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு அந்த பாடத்துக்கு திரும்ப போயிட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணிட்டோமா, 2வது டைம் போகும்போது 2வது டைம்னா ஒரு கொஞ்ச நாள் கேப் விட்டு இல்ல, ஒரு டைம் சும்மா படிச்சுட்டு 2வது டைம் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்குன்னே நீங்க A4 ஷீட்டை ஒரு ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கணும். A4 ஷீட்டை ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பண்டலே வாங்கிட்டு நீங்க ஒரு 4 நோட்டு மாதிரி ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாடம் தமிழ் எடுக்கிறீங்களா, ஆர்வமும் படிக்கணும். கை வலிக்கும், தலை வலிக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க எழுத நீங்க படிச்சு பாருங்க, நோட்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு அழகா புரியுது, எவ்வளவு மைண்ட்ல இருக்குது, எவ்வளவு ஆர்வம் இருக்குன்றத பாருங்க. ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயிற்சி முறை இருக்கு. அப்போ ஒரு பாடங்களை எடுத்துட்டீங்கன்னா அதுல முக்கியமான லைன்ஸ், முக்கியமான மேற்கோள், உங்களுக்கு மறக்கூடியதெல்லாம் ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சு இது ஒரு படிநிலை. நீங்க ஒரு டைம் நோட்ஸ் எடுக்கிறது 3-4 டைம் படிக்கிறதுக்கு சமம். அப்ப பயிற்சி முறைகள் முதல்ல நோட்ஸ் எடுத்து ஒரு டைம் நீ பாடத்தை படிச்சுட்டு 2வது டைம் நோட்ஸ் எடுத்துட்டு அப்படின்னா அந்த நோட்ஸ் எதுக்கு பயன்படும்னா கடைசி டைம்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு டைம் இப்ப ஒரு புக்ல இருக்கிற நோட்ஸை நீங்க வந்து சாதாரண ஒரு 10 பேஜ் 20 பேஜ் எழுதிருங்க, உங்களுக்கு தெரியாது. அதே அந்த 20 பேஜ் நீங்க ஒரு ரிவிஷன் பண்ண நினைச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துல கரெக்டா ரிவிஷன் பண்ணிடலாம். நோட்ஸ் எடுத்தா அந்த புக்கை திரும்ப பார்க்கும்போது பரட்டி தேடும்போது தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், டைம் எடுக்கும். அப்ப ஷார்ட் நோட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு படிங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நோட்ஸ் எடுத்துட்டீங்க, படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுத்துட்டீங்க. அந்த நோட்ஸ் எடுத்து அப்பப்ப ரீட் பண்ணணும். நோட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிடக்கூடாது, எழுதி விட்டுறக்கூடாது, அப்படியே எடுத்து மூடி வச்சக்கூடாது. இன்னைக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்களா, நாளைக்கு அந்த நோட்ஸ் சும்மா, ஏன்னா இன்னைக்கு ஒரு 3-4 பேஜ் எடுத்துறீங்கன்னா நாளைக்கு அந்த 4 பேஜ் சும்மா 5 நிமிஷம் பார்த்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க அந்த நோட்ஸ் எடுத்து படிச்ச விஷயத்துல ஏதாவது கேள்விகள் கேட்கும். ஒரு கால் பண்ணியோ இல்ல பக்கத்துல குரூப் ஸ்டடி மாதிரி படிக்கிறீங்க, அவங்க கிட்ட இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னடா ஆன்சர், நீங்களே ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணணும். நீங்களே ஒரு ஒரு கோச்சிங் நடத்துற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸை கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட சில கேள்வி டிஸ்கஷன். அப்ப நம்ம படிச்சதை கலந்துரையாடல் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்லியிருக்கோம், கலந்துரையாடலில் இல்லாம இந்த இந்த 4வது டாபிக் பயிற்சி செய்யறதுல இப்ப நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு மற்ற நபர்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து வாதாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறீங்க, அவன் தவறா பதில் சொல்றான். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, இது தவறுடா, நான் சரியான பதில் சொல்றேன்ட்டு நீங்க திருப்பி அவன் சரியான பதில் சொல்லுவீங்க. அப்ப உங்களுக்கு அந்த கொஸ்டின் ரொம்ப ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கும் அனித்தனமா ஞாபகம் இருக்கும். அன்னைக்கு எக்ஸாம் ஞாபகம் இருக்கும், அன்னைக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நம்ம இது தவறா பதில் சொன்னோம், அவங்க சரியா சொன்னாங்க, இந்த இதுக்குதான் ஆன்சர். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10-20 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. அப்ப வருஷம் கூட எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் வராதா, நீங்க டிஸ்கஸ் பண்ணது ஞாபகம் வராதா? அதே அந்த டிஸ்கஷன் இல்லைன்னா மூளைக்கு திரும்ப திரும்ப பயிற்சி கொடுக்கும் போது தான் அந்த நினைவுகள் நமக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்ப டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட்ஸ் எடுக்கிறது முக்கியம். டிஸ்கஷன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் சொல்றோம், மாதிரி தேர்வு பயிற்சி இல்லாம. இப்ப நோட்ஸ் முதல்ல சிலபஸ் படி போறீங்க, படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, நோட்ஸ் எடுத்து டிஸ்கஷன் பண்றீங்க. டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம வாரந்தோறும் ஏதாவது டெஸ்ட், நம்ம படிக்கிறது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதணும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இல்லையா? இப்ப டிஸ்கஷன் பண்ணும்போது நீங்க ஒரு யூகிச்சு ஒரு சும்மா சிம்பிளா ஷார்ட்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பீங்க, அவன் பதில் சொல்லுவான். ஆனா டெஸ்ட்ன்றது எப்படி இருக்கும், டிஎன்பிஎஸ்சியில எப்படி கேட்கறாங்களோ அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் நினைச்சு கேட்பாங்க. அந்த ஒரு வாரம் நீங்க படிச்சதுக்குள்ள அந்த ஒரு 3 மணி நேரத்தை உங்களுக்கு நினைவுக்கு வருதா, ஞாபகம் வருதா? அப்ப அந்த அப்படி எழுதும் போது நம்ம படிச்சதெல்லாம் நினைவுக்கு வரும், ஒரு திருப்பி ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்ல தவறுதலா தப்பு பண்ணும்போது அடுத்த எக்ஸாம்ல அந்த சிந்தனை ஓடிட்டே இருக்கணும். இந்த மிஸ்டேக் பண்ணோம், இந்த கொஸ்டின் இப்படி கேட்டாங்க, அப்ப இப்படியும் படிக்கும் போல இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்பாங்களா, இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, நம்ம இப்படி யோசிக்கவே இல்லையே. அப்ப இதெல்லாம் எப்படி உருவாக்காங்க, டெஸ்ட் எழுதும் போதுதான். அப்ப நீங்க டெஸ்ட் எழுதும் போது விதவிதமான யோசனைகள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும் போது நீங்க விதவிதமா யோசிச்சு படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப அப்படி விதவிதமா படிக்க ஆரம்பிக்கும் போது குரூப் நாம எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எளிமையா இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ். இதை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் பாத்துறேன், நான் எத்தனை டெஸ்ட்ல இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு எழுதிருக்கேன். டெஸ்ட்ல கேட்கற வினாக்களே கேட்க மாட்டாங்க, ஆனா அந்த மெத்தட்ஸ்ல கேட்பாங்க. அப்ப அந்த மெத்தட்ஸ் அந்த நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க, படிச்சிருப்பீங்க, அங்க கேட்கும் போது உங்களுக்கு எளிமையா இருக்கும். அப்ப இத்தனை வழிகள் இருக்கு. இதை நம்ம எல்லாரும் சரியா பயன்படுத்தணுமா இல்லையான்றத நீங்களே மனசாட்சிப்படி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப இதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒண்ணு சிலபஸ் ஒழுங்கா பாத்துருக்க மாட்டீங்க, சிலபஸ் பத்தி சரியான புரிதல் இல்லாம இருந்திருப்பீங்க. அடுத்தது டைம் பயன்படுத்தாம இருந்திருப்பீங்க. அடுத்தது பயிற்சி ஒழுங்கா செஞ்சிருக்கு. பயிற்சியினுடைய முறை சும்மா புக் எடுத்து படிச்சுட்டு போனா முடியாது. படிச்சுட்டே இருந்தா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, ஆன்சர் பண்ண முடியுமா? அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் பண்ணா இப்போ ஒரு போட்டி நடக்குது, ஏதாவது ஒரு கலைத்துறை நடக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஒரு வாலிபால் குறைக்கட்டும், அதுக்குன்னு ஒரு நுணுக்கங்கள் ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம தான் நம்ம ஒரு முதல் பிரைஸ் வாங்க முடியும். அதே மாதிரிதான் சும்மா புக் எடுத்து வச்சு படிச்சுட்டே இருந்தா வாங்க முடியும். அதுக்குன்னு ட்ரிக்ஸ் என்னென்ன ட்ரிக்ஸ்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப அந்த மாதிரி பண்ணணும். அடுத்து டிஸ்கஷன் பண்ணணும். அப்ப மாதிரி தேர்வு இது எல்லாமே இதுதான் ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம பண்ற ஒரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும்னா அதுக்கு உண்டான கிடைக்கும். இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம் 2025. 2026 இதை பண்ணாதீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ அப்ப இந்த மாதிரிலாம் உங்களை கொண்டு போகணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன், டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்சை போட்டிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் படி நம்ம போயிட்டே இருக்கோம். சிலபஸ் படி நம்ம பாடத்திட்டங்களை கொடுத்துட்டோம். நேரம் வீணா கூடாதுன்னு இப்ப இருந்தே உங்களுக்கு நான் குரூப் இருக்காங்க டெஸ்ட் பிராக்டிஸ் கொடுக்குறேன், கிளாஸ் எடுத்துக்கணும், உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன், மோட்டிவேட் பண்றேன். அடுத்தது கலந்துரையாடல் பண்றதுக்காகவே ஒரு டிஸ்கஷன் பண்றதுக்காகவே நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த குரூப் டிஸ்கஷன் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி டிஸ்கஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாரந்தோறும் டெஸ்ட் வைக்கலாம். சோ இந்த படிநெறிப்படி உங்களை கொண்டு போனா நீங்க கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா சக்சஸ் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ரொம்ப தீவிரமாக உண்மையாலுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மாணவர்கள் ஒரு கைடன்ஸ் இல்லாம அவங்களுக்கு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியாது, ஆனா ஒரு அதிகாரத்துக்கு போகணும்னு ஒரு ஆசையில இருப்பாங்க. அந்த மாணவர்களுக்காக நமக்கு தெரிஞ்சது நம்மளுடைய தெரிஞ்ச அறிவுகளை பயன்படுத்துறதுக்காக இந்த பணியை நம்ம செய்யறோம். ஜெய்டிம் அகாடமின்னு உருவாக்கி உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பிராக்டிஸ் போட்டு இப்ப இருந்தே நம்ம கொடுக்குறோம். இதே நம்ம குரூப் வரும்போது அப்படியே ஒரு வியூஸ்க்காக அப்போ எல்லாருமே தேட ஆரம்பிப்பாங்க, டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்காங்களா யாராவது குறைந்த வழிகள் போட்டிருக்காங்க அப்படின்னு ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இப்ப இருந்தே ஜாயின் பண்றோம். வெறும் 100 ரூபாய்க்கு இப்ப இருந்து நம்ம ஒரு வருஷம் நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். அதை நீங்க சரியா பயன்படுத்திட்டு படிச்சுட்டே போனீங்கன்னா நீங்க எனக்கு கொடுக்குற கைமாறுன்றது இந்த 100 ரூபாய் கிடையாது, நீங்க பாஸ் பண்ணி போறதான் எங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு நன்றிக்கடன் கைமாறு. ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரும் தவறா மிஸ் பண்ணாதீங்க. டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்சனுடைய ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு நீங்க
அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோ, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோ. தொடர்ந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த வருஷம் யாரெல்லாம் இந்த குரூப்ல இருக்கிறீங்களோ அதுல பல பேர் கண்டிப்பா அடுத்த வருஷம் வேலைக்கு போகிற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் நீங்களும் படிக்கணும். இந்த வழிமுறைகள் எல்லாம் சரியா பின்பற்றணும். வாரந்தோறும் நான் கொடுக்குற டெஸ்ட்டை கரெக்டா அட்டன் பண்ணணும். கொடுக்குற பாடங்களை படிக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். டவுட்ஸை கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க. நிச்சயமாக போன வருஷம் நடந்த குரூப் 4 பட்டு அதையே வச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. அடுத்த குரூப் 4 நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட்டோட படிங்க. ஒரு வருஷம் தானா தள்ளிட்டு போயிடும், சாதாரணமா ஓடிடும். நீ கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அடுத்த வருஷம் எக்ஸாம் வந்துடும். இப்ப இருந்து புத்திசாலித்தனமா படிக்கிறவங்க தான் கண்டிப்பாக அடுத்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. நம்ம அடுத்த வருஷமும் நேரத்தை விட்டுட்டு கடைசியான எக்ஸாம் முடிச்சுட்டு சார் 5 மார்க்ல போயிடுச்சு, 10 மார்க்ல போயிடுச்சு, சார் இந்த சிலபஸ் என்னால படிக்க முடியல, இது ரொம்ப டஃப் ஆயிடுச்சு, எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு உடம்பு கூடாது. இப்ப இருந்து படிக்கிறவங்க எதுவுமே டஃபா இருக்காது. அவங்க வந்து 80 கொஸ்டின்ஸ் கூட வெளியே போட்டோம். மீதி இருக்கிற 120 கொஸ்டின் உள்ள இருந்து கேட்டாங்கன்னா கரெக்டா அனுப்புவாங்க. அந்த 80 எல்லாத்துக்கும் டஃப். அது இவனுக்கும் ஓரளவுக்கு ஏதோ மார்க் வந்துடும். அவன் 130 சராசரி எடுத்தா கிளியர் பண்ணிடுவான். இல்ல புக்ல இருந்தே கேட்டாங்கன்னா அவன் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு வந்துருவான். அப்ப பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீண்ட கால பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இதை பயன்படுத்துங்க. நேரா பயன்படுத்திக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருக்கும். நான் யாரும் கம்பல் பண்ணல. இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் கத்தி தொடர்ந்து போராடுறேன். இந்த போராட்டத்தை நீங்க கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணவங்க உண்மையாலுமே அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதை கண்டு கொள்ளாம தவிர்த்துட்டு போறவங்க கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தத்தை நீங்க படாதீங்க அப்படின்றதுக்காக தான் அக்கறையோட நான் இவ்வளவு தூரம் போராடி சொல்றேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்குது. அந்த டெஸ்டினுடைய ஷெட்யூல் பிடிஎஃப் அதை பார்த்துட்டு அது என்ன வழிமுறை பின்பற்றணுமோ அதை பின்பற்றி நீங்க ஜாயின் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்க. அடுத்த எக்ஸாம்ல வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.